ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் வீடியோ பார்க்கல. நம்ம வந்து இப்போது யூடியூபர்ஸ்க்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். யூடியூப் ஸ்டுடியோலேயே சிடிஆர் எப்படி செக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம ஆட்சென்ஸில் தான் வந்து சிடிஆர் செக் பண்ணுவோம். ஆனால் இப்போ சில அப்டேஷனால் சிடிஆர் வந்து ஆட்சென்ஸில் செக் பண்ண முடியல. ஸோ இப்போ யூடியூப் ஸ்டுடியோலேயே சிடிஆர் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் க்ரோம் ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கீழே வந்து யூடியூப் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லைனா சர்ச் பாக்ஸில் youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணாலே யூடியூப் வந்து க்ரோமில் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நம்மளுக்கு டெஸ்க்டாப் மோடில் இருந்தால் தான் எல்லா அனாலிட்டிக்ஸும் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் மோடில் வேணால் டெஸ்க்டாப் சைட்லேயே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரைட் டாப் கார்னரில் வந்து உங்களோட சேனலோட ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் இருந்தால் சேனல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது அந்த சேனல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்களா, அங்கே வந்து யுவர் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். யுவர் சேனல் ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் சேனல் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ரைட் சைடு டாப்பில் வந்து கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமைஸ் சேனல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது யூடியூப் ஸ்டுடியோ ஃபோனில் இருக்கிறதுனால அது கேட்குது. ஆனால் யூடியூப் ஸ்டுடியோவில் போனால் நம்மளோட எல்லா அனாலிட்டிக்ஸும் செக் பண்ண முடியாது. அதனால க்ரோம்லேயே வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோம்ன்ற ஆப்ஷன் க்ரோம்லேயே வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து 4th ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். 4th ஆப்ஷன் என்னென்னா சேனல் அனாலிட்டிக்ஸ். அதில் தான் போய்ட்டு நம்ம இப்போ சிடிஆர் செக் பண்ணணும். ஸோ அங்கே அனாலிட்டிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேனல் அனாலிட்டிக்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ரைட் சைடில் டாப்பில் மேலே வந்து அட்வான்ஸ்டு மோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் மேலே வியூஸ் பை வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அந்த வியூஸ் பை வீடியோன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நிறைய இருக்கா, அதில் வந்து கீழே வந்து இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ சிடிஆர் தான் செக் பண்ண போகிறோன்றதுனால அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா சைடில் பக்கத்தில் இன்னொரு பாக்ஸும் இருக்குது. அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் யுவர் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான். இந்த 2 பாக்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஈஸியாக வந்து சிடிஆர் செக் பண்ணிடலாம். கீழே வந்து நிறைய டோட்டல் வீடியோஸோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸு, வாட்ச் டைமு எல்லாமே வந்திருக்கும். ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் சைடில் தள்ளிங்கனாலே உங்களுக்கு உங்களோட மொத்த சிடிஆர், எல்லா வீடியோட சிடிஆர் வந்து ஃபஸ்ட் ரோவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வீடியோட சிடிஆரும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அந்த பர்பிள் கலர், ஒயிட் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் இருக்கிறது தான் சிடிஆர் கிளிக் த்ரூ ரேட்டுன்னு கொடுத்து பாருங்க. இது வந்து 28 டேஸ்க்கான அனாலிட்டிக்ஸ். உங்களுக்கு வேணும்னா மேலே ரைட் சைடில் டாப்பில் வந்து லாஸ்ட் 28 டேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மற்ற இதெல்லாமும் வரும். லைஃப் டைமுக்கு, 90 டேஸ்க்கு, ஜூன் மந்த்துக்கு, மே மந்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் உங்களோட அனாலிட்டிக்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி வியூஸ், சப்ஸ்கிரைபர்லாம் பண்ணியிருப்பீங்க. சிடிஆர்ன்றது தான் எப்படி பண்ணுறது நம்மளுக்கு தெரியாமல் வந்திருக்கும். ஆட்சென்ஸில் தான் எப்பவுமே போய் பார்த்துருப்போம். இப்போ வந்து ஈஸியாகவே வந்து மொபைல்லே பார்த்துக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுனா டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.